ஹியூஸ்டன் மாநகர தமிழ் நெஞ்சங்களின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஹியூஸ்டன் மாநகரத்திற்கும் மதுரை மாநகரத்திற்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை உண்டு. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தது நமது மதுரை மாநகரம். அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சென்று இன்று நாம் அந்த சங்கத்தை வந்து இருக்கின்றோம். இதில் வந்து பெரியவர்கள் இருக்காங்க, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்குது. நமக்கும் நிகழ்ச்சிகள் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்குது. சரி, அதுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு ஃபோரம் கிரியேட் பண்ணி கொடுக்கணும். காட்சியோடு பார்வையும் வகையில் நாம் இணைந்து செயல்படுவோம். நிறைய மேடைகள், நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதை சொல்லி இது ஒரு வளர்ச்சியை இந்த பாதையாக அமைக்கப்பட்ட சங்கம் என்று சொல்லி அடுத்து பணிபடுத்தி தொடங்க பட்டிமன்றம் என்ன தலைப்பு? இது ஒரு அருமையான தலைப்பு சதீஷ். கேட்டீங்கன்னா நீங்களே அசந்திருங்க. நம்ம இந்தியாவில் இங்கே வந்து வாழ்றோம், அமெரிக்கா வாழ்க்கை உங்களுக்கு ஆனந்தம் தந்திருக்கா இல்லை அல்லலை தான் தந்திருக்கா? இதுதான் டாபிக். நம் தமிழ் சங்கமும் மிகப்பெரிய அளவில் வளரும் என்பதில் எனக்கு எந்தவித ஐயப்பாடும் இல்லை. தாயகம் தாண்டி இங்கே அமெரிக்காவில் வந்து வசிக்கும் நாம் அதிகம் பெற்றது அல்லதா ஆனந்தமா? நடுவர் அவர்களே, எனக்கு ஒரு சந்தேகம். இங்க வந்திருக்கும் நம்ம எதிரணி பார்த்தா உங்களுக்கு அல்லல் பட்டு வந்த மாதிரி ஏதாவது ஒரு அறிவு இருக்கா? இப்ப உள்ள சூழ்நிலையை பத்தி பேசுறதுனால அமெரிக்கால இருக்கிறது ஆனந்தத்தை மட்டுமே கொடுக்குதுன்னு ஒரு உதாரணம். ஹூஸ்டன்ல மட்டும் 5 தமிழ் பள்ளி இருக்கு. அதுல அதை தவிர்த்து நிறைய இன்னும் தமிழ் பள்ளிகள் ஏரியா இருக்கு. ஸோ இதுலயே தெரியலையா நம்ம தமிழ் மக்கள் இங்க ஆனந்தமா தான் இருக்காங்கன்னு நல்ல தீர்ப்பை கூறுவேங்கன்னு சொல்லி நன்றி, வணக்கம். எல்லாம் வந்து பசங்க வந்து கல்யாணத்துக்கு வந்து பொண்ணு அழகா இருக்கா இல்லையான்னு பாக்குறது இல்லைங்க. மாமியார் வந்து இளமையா இருக்கான்னு தாங்க பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க. பேசுற பார்த்தா விவகாரமா இருக்கு. முடிக்கிறதுக்கு அப்புறமா நீங்க சொல்லுங்க நடுவர் அவர்களே. அதாவது இப்ப வந்துட்டு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து மாமியாரோட உதவி வந்து ஒரு குறைஞ்சது 20 வருஷத்துக்காக தேவைப்படுதுங்க. அதாவது இங்கே 6 மாசம், அங்கே 6 மாசம், இங்கே 6 மாசம், அங்கே 6 மாசம். ஸோ இந்த மாதிரி போயிட்டு வந்து மட்டும் இல்லாம நம்ம மற்ற பிள்ளைகளை வந்து காலேஜ் போற வரைக்கும் ஹெல்ப் பண்ண வேண்டியது அவங்க தாங்க. ஏங்க வயசான ஆளுகளை கல்யாணம் பண்ணுவது எப்படி அவங்க ஹெல்ப் பண்ண முடியும்? பில்டிங் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, பேஸ்மெண்ட் வீக்கு. என்னென்ன சொல்றாரு? H1B விசா. எனக்கு ரொம்ப முக்கியமான கேள்விங்க. H1B விசாலாம் கொடுக்குறாங்கல்ல, நம்ம என்ன சொல்றான்? 6 மாசம் வந்து வேலையை பாருப்பா, முடிச்சுட்டு ஊருக்கு போன்னு சொல்றான். யாராச்சும் ஊருக்கு போறோமா? போறது தமிழ்நாட்டு விட்டு வெளியில போனீங்கன்னா ஹிந்திக்காரன் இங்கிலீஷ் தெரிஞ்சா கூட பேச மாட்டான், இங்கிலீஷ்ல ஹிந்தியில தான் பேசுவான். அங்க போய் ஹிந்தி மாலும் அவன் இங்கிலீஷ்ல பேச மாட்டான், அவன் ஹிந்திலேயே தான் பேசிட்டு இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு தேசத்துலேருந்து வந்துட்டு இங்கே ஆங்கிலம் வந்து புரியாது, ஒரு 2 தடவை சொன்னால் புரிஞ்சுக்கலாம். அது ஒரு அல்லன்னு சொல்கிறாரு இவர். வீட்டு தலைவி சந்தோஷமா இருந்தால் தான் எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. அப்படி இருக்கணும்னா அன்பு கிடைக்கணும். இங்கே ஒரு வீட்டில் போய் பார்த்தா ஒரு பக்கம் ஒருத்தர் டிவி பார்க்குறாரு, ஒரு பையன் அந்த பக்கம் போய் விளையாடுறான், இன்னொருத்தர் கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறான், அம்மா சமைச்சுக்கிட்டு கிடக்குறாங்க. இதுதான் வாழ்க்கை. ஒருத்தர் பேசக்கூட நேரம் இல்லை, தவணை முறையில் அன்பு காட்டுறாங்க பிள்ளைங்களுக்கு. சனியாயிரம் தான் இதெல்லாம் நமக்கு வேண்டாம். நீங்க நம்ம வந்து அன்றாட ஒரு ஆஃபீஸ் போறோம், உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல இருக்கா? இல்லை, ஆனந்தமா போறோம், கை நிறைய சம்பாதிக்கணும், அழகா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையை இது பண்றோம். நம்மளுக்கு என்ன தேவை? அன்றாட தேவை பாருங்க. ஒரு ஈபி கனெக்ஷன் வேணுமா, இல்லை வந்து ஒரு கேஸ் கனெக்ஷன் வேணுமா, எதுக்காக நம்ம யாராவது அலோவ் பண்ணணுமா? சொல்லுவாங்க, மனசாட்சி சொல்லுவாங்க. என்ன பண்ணுறோம்? நேராக ஒரு ஃபோன் எடுக்கிறாங்க, இந்த அட்ரஸ் நான் இருக்கேன், எனக்கு ஃபோன் கனெக்ஷன் கொடுங்க, ஈபி கனெக்ஷன் அடுத்த 2 நிமிஷம் கொடுத்துட்றான். அனைவருக்கும் என்னுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதோ இங்க பேசினவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஏதோ பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் மாதிரியோ, நாங்கெல்லாம் ஏதோ வந்து அவார்ட் மூவி மாதிரியோ ரொம்ப ஒரு சோக கீதம் பாடிட்டு நாங்கள் இந்த ஓரத்தில் உட்கார்ந்துருக்கோம். மனிதநேயமே இல்லாத இந்த நாட்டில் நீங்க ஆனந்தம் தான் அதிகமா இருக்குன்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதையும் நாங்கள் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். எந்திரங்களாய் இயங்கிக் கொண்டிருக்கும் நம் அமெரிக்கா
எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அந்த இங்கு நாம் அதிகம் அடைந்திருப்பது இந்த அமெரிக்க வாழ்க்கையில் நாம் அதிகம் பெற்றிருப்பது ஆனந்தமே என்று கூறி, அதுபோல நாம் இந்த சங்கத்திலிருந்து சேர்ந்து ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்காக மட்டுமல்லாமல் தமிழை வளர்ப்பதற்காகவும் இங்குள்ள தமிழர்கள் நன்மைக்காகவும் ஊரில் உள்ள தமிழர்கள் நன்மைக்காகவும் இது போல பல நல்ல விஷயங்களுக்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையாக வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.